மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பெரம்பூர் மக்களுக்கு இன்ப செய்தின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. முதல்ல சந்தோஷமான செய்தி நம்ம சொல்லிடலாம். தமிழக முதலமைச்சர் அவருடைய தொகுதியான பெரம்பூருக்கு கூடிய விரைவில் வரப்போகிறார். இதற்கு முன்னாடி இந்த 10ஆம் தேதி கரூருக்கு போயிட்டது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. பட் இங்கே பெரம்பூருக்கு ரொம்ப சாதாரணமாக பார்த்துட்டு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு போன்ற தாட்ஸ் அவருக்கு இல்லை. முக்கியமாக ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறார். பெரம்பூரே பார்த்தா ஒரு குட்டி சிங்கப்பூர் ஆக்குறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாது. இதை முதல் கட்டமாக பார்க்க போனோம்னா 25 கோடி ரூபா முதலீட்டில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் டோட்டலாக ஒரு உள் விளையாட்டரங்கம் வெளி விளையாட்டரங்கன்னு சொல்லி 6 ஏக்கரில் முதல்ல ஒரு 3 ஏக்கரில் ஒரு சின்ன ஒரு பிளான் படித்து இப்போ அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு 6 ஏக்கரில் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. இதில் விளையாட்டுத்துறை கல்வித்துறையில் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே வைக்கிறாரு. இல்லை குறிப்பாக பார்க்க போனோம்னா இந்த 6 ஏக்கர் எங்கே வருதுன்னா நம்ம வியாசார்பாடி சர்மா நகரில் எருக்கஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதுக்காக நீர்வழித்துறைகிட்டலாம் என்னுடைய தடையில்லா சான்றிதழ் எல்லாமே முறைப்படி எல்லாமே வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ இதில் குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் பார்க்க போனோம்னா அதில் இந்த நீச்சல் குளம், தடகள போட்டி அண்ட் கால்பந்து மைதானம் ப்ளஸ் பேட்மிண்டன், குத்துச்சண்டை அண்டு டேபிள் டென்னிஸ் உட்பட இந்த இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ளே என்னென்ன பண்ணலாம், அவுடோரில் என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு 6 ஏக்கரில் பண்ண போகிறாங்க. இப்போது சில இது அங்கங்கே பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஒன்று பண்ணுவாங்க, வெளியிலேருந்து ஃபுட்பால் பண்ணுவாங்க, சேப்பாக்கம் கிரிக்கெட் அது ஓகே தனியாக விட்டுருவோம். பேட்மிண்டனுக்கு ஒரு இது ஏற்கனவே பெரம்பூரில் ஒரு விளையாட்டு அரங்கம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதை விட சிறப்பாக டோட்டலாக ஒரு பேக்கேஜோட ஃபுல் ஒரு சர்க்கிள் 6 ஏக்கரில் பண்ணணும். பார்த்தோம்னா இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சில விளையாட்டு கேம்ஸ்லாம் பார்க்கும்போது இங்கே பெரம்பூரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்காக 20 கூட ஒதுக்குறாரு. மேற்கொண்டு ஒரு 75 crores இருக்குன்னா அதில் வந்துட்டு போகிறதுக்காக இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. அதில் சில சில இடங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். சில இடங்களை எடுத்து அதனுடைய என்லார்ஜ் பண்ண போகும்போது அதற்குள்ள ஒரு விஷயத்தையும் மாற்று ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சர் நேரடியாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. யாருமே பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு மாற்று இடத்தை ஒன்று கொடுத்துட்டு இதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீமை இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு இன்டர்நேஷ்னல் ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு உள்ளே வர்றது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. வேறு டயாலிசிஸ் ஒரு சென்டர் ஒன்று வைக்கிறாங்க. மெயினாக நார்த் மெட்ராஸ்க்கே டயாலிசிஸ் வர்ற மாதிரினா அரசு சார்பாக வந்ததுன்னா இன்றைக்கி அதெல்லாம் பயங்கர காஸ்ட்டு. நிறைய பேருக்கு இந்த நீரிழிவு டிசீஸ் டயாலிசிஸ் பண்ண போதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பல ஆயிரங்கள் செலவாகும். இதை இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வர்றாங்க. இப்போ சுகருங்கிறது ஏகப்பட்ட பேருக்கு இப்போ வந்துகிட்டு இருக்குது. அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இதை. ஸோ அப்புறம் இந்த கல்வி, சுகாதாரம், இந்த வசதியெல்லாம் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ண போகிறதா ஒரு சிறப்பு தகவலை ஒரு குட்டி பெரம்பூர்னா குட்டி சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. இதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய தனி அலுவலகம் எம்எல்ஏ ஒரு ஆஃபீஸ் ஒன்று அது ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. பக்கா வருது. மக்கள் எங்கே உட்காரணும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது மாதிரியும் அந்த ஒரு ப்ரோக்ராம் சார்ட் போட்டிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா தனி ஒரு செயலி ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. உருவாக்க போகிறாங்க. இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அது முதலமைச்சருடைய தனி கவனத்துக்கு வரும்போது அதற்குன்னு ஒரு அதிகாரியை நியமித்து பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன வரும் இது நாளடைவில் எல்லா தொகுதியும் போகிறது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தா ஃபஸ்ட்டு பெரம்பூரில் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்தோன்னா அதிகாரி நேரடியாக முதலமைச்சர் பார்வை கொண்டு போய் சேர்த்தோன்னா மக்களுடைய என்ன குறைகள் இருக்குது, என்ன சொல்ல வர்றாங்க, தினமும் என்ன செய்திகள் வருது, என்ன பண்ணணும், ஸோ குடிநீர் பிரச்சனையா, சாக்கடை பிரச்சனையா, மின்தட்டா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அதில் கொண்டு வர மாதிரி இருக்குது. விரைவில் பெரம்பூர் தொகுதி மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரு. இந்த திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட போகிறாரு. இது செயல்படுத்த போது ஒரு குட்டி சிங்கப்பூராக பெரம்பூர் வரப்போகிற ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன் சார். 20 வருடமாக பூட்டப்பட்ட ஒரு கோயில் அது திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழாவாக மாறிச்சு. என்ன சார் நடந்தது? 15 வருடமாக ஒரு தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த பென்சிலிங்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அந்த பக்கம் மக்கள் போக முடியாது, வர முடியாது. அவங்களுடைய குலதெய்வம் கும்பிட்றது போகணுன்னா கூட போக முடியல. 8 வருஷமாக போய் கும்பிட முடியலன்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்போ போகிறதா இருந்ததுன்னா சுற்றி போகணும். இது அன்னைக்கு இருந்த காவல்துறைகிட்டையும் அமைச்சர்கிட்டையும் எம்பிக்கிட்டையும் உயர் அதிகாரிட்டையும் எல்லாமே மக்கள் போய் முறையிட்டும் சரி வேற பதில் இல்லை. செய்கிறோம் பார்க்குறேன்னே சொல்லப்பட்டது. கடந்த ஆட்சியிலையும் அதற்கு முந்தைய ஆட்சியிலையுமே எல்லாருடைய
அதை இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வச்சிங்களேன், அவருடைய தனியார் மயமாக்கப்பட்டு அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக பிரச்சாரம் செய்ய போகும்போது மக்களுடைய கோரிக்கை முதல்ல இதாக வச்சாங்க. சார் இது எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, 15 வருஷம் நாங்கள் போக முடியல, குலதெய்வத்தை சாமி கும்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல எங்களுக்கு. ஸோ அந்த ரூட்டை இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களுக்கு இதை நீங்கள் வந்தீங்கன்னா இதை சரி செஞ்சு தரணும். அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க, கண்டிப்பாக தாவேக்கு ஆட்சி அமைக்க உடனேயே நான் இது உடனே நடவடிக்கை அப்புறம்ட்டு. அதுதான் அவர் இப்போ செயல்படுத்தியிருக்கார். அந்த பாதையை பென்சில் பூரா அடித்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த பாதையை கிரியேட் பண்ணி அந்த மக்களாக குலதெய்வத்துக்குள்ள போகணும்னு சொல்லி அவர்கள் வழிபடுற அந்த கோயிலுக்கு இவரும் போயிருக்கார். ஸோ இது மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு 15 வருஷமாக நாங்கள் போராடுறோம், இவ்வளோ பேர்கிட்ட முறையிட்டோம், செஞ்சோம், ஒன்றுமே கண்டுக்கல, செய்யலைங்க. மிஞ்சி போனால் 2 மாதம் தான் ஆகுது. நீங்கள் உடனடியாக எங்களுக்கு பாதையை உருவாக்கி அந்த பென்சிலை எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு பண்ணிருக்கும் போது எங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. இதோட நன்றி என்ன சொல்கிறது? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆணையே இதுதாங்க. நீ என்ன தொகுதியில் மக்களுக்கு நீங்கள் பேசிட்டு வந்திருக்கீங்களோ அதை செயல்படுத்தணும். எல்லா அமைச்சர்களையும் உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், நான் அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அது பாருங்கள், 15 வருஷமாக ஒரு தனியார் ஃபுல் ஆக்கிரமிப்பு பண்ணி பென்சில் போட்டு மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயத்தை கொடுத்துறாரு. ஸோ இதை உடைச்செறிஞ்சிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தா அடுத்து சில விஷயங்களை பார்க்கும்போது தான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது பார்த்தா இந்த லஞ்சத்தை முக்கியமாக சொல்லும் போது அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சர்கள்ட்ட தரப்புலேருந்து அதுலேருந்து நம்ம லஞ்சத்தை சுத்தமாக ஒழிச்சாச்சு, நிறைய இடங்களில் நம்ம குறைஞ்சாச்சு, முற்றிலுமாக ஒழிக்கப்படுன்றாரு. இது அடுத்து இந்த அதிகாரிகளுடைய அவர்களிடத்துலேருந்து நம்ம இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கான சில இந்த ஏற்பாடுகள்லாம் போயிட்டு இப்போ ரைடு நிறையா போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முற்றிலுமாக நம்மளுடைய அரசு குறைக்கப்படுகிற விஷயத்தை அவர் சொல்லி, முக்கியமாக இந்த மதுரை டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனை நிறையா இருக்கும். மதுரை திண்டுக்கல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாறை ஏரியாக்கள் நிறையா இருக்கும். உங்களுக்கு போரோ ஏதோ போட்டோம்னா ஒரு 50 அடி 60 அடியிலேயே பாறை டச் ஆகும். இப்போ 700 அடிக்கு கீழே தண்ணி போயிடுச்சுன்ற ஒரு தகவல் வருது. அப்போ அந்த ஏரியாவில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியாவில் அதற்கு உடனடியாக நாங்கள் தீர்வு செய்யப்படுறதுக்கான வேலைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ தற்சமயத்துக்கு என்னென்ன வசதிகள் நம்ம பண்ணிடுவோம். ஸோ நிரந்தர தீர்வு உடனடியாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அப்புறம் இபியில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கிற விஷயத்தையும் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதற்கு வேண்டிய ரெக்கார்டெலாம் எடுத்தாச்சு, முறைப்படி போகும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் போயிட்டு சார். இப்போ அதனால் 15 வருஷமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்த அவர் காலி பண்ண வச்சுருக்காரு. பொதுமக்களுடைய அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்க தகவல் நமக்கு வருது சார். ஓகே சார், இன்னொரு சிறப்பு செய்தி ஒன்று வருது. 2 பேர் டிவிக்கில் இணைய போகிறாங்க அப்படின்றாங்களே சார், யார் சார் அந்த 2 பேர்? ஒன்றும் இல்லைங்க, சத்யராஜ் அவர்கள் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேசுனதை பார்த்தோம். அதற்கு முன்பாக சத்யராஜ் தேர்தலுக்கு முந்தைய எப்படி பேசினாரு எல்லாருக்குமே தெரியும். தாறுமாற அவருடைய ஸ்டைலில் ஒரு நக்கல் நையாண்டியோட பேசுனதை நம்ம பார்த்தோம். தேர்தல் ரிசல்ட் மாறிச்சு, டிவிக்கு ஆட்சி அமைச்சிச்சு. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர் உட்காந்துட்டாங்க. அவருடைய கூட சேர்ந்து 3 படங்களுக்கு சத்யராஜ் நடித்தவர். அதன் மூலமாக தான் இவருக்கு ஒரு ரீஎன்ட்ரியே தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைச்சது. அந்த நன்றி இருக்கணும், ஆனால் அவருக்கு இல்லை. சரி, ஓகே, தேர்தல் வெற்றிக்கு பிறகாவது முந்தைய இது பேசுனீங்க சரி, யாருக்கும் அபிமானமாக இருக்கீங்க சரி எல்லாமே. பட் தேர்தலுக்கு பின்பாக சமீபத்தில் ஒரு மேடையில் அவர் அழுது சாபம் விட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்களா, ஓட்டு போட்டிங்களா, நீங்கள் உட்கார வச்சிட்டிங்களா, அனுபவிப்பீங்க, கஷ்டப்படுவீங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவர் அலறதே பார்த்தா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு அழுகையாக இருந்தது. அவர் வில்லன் நடிகரில் நம்பர் 1 அவர், அது மறுப்பதற்கே இல்லை. அப்படி அவர் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இங்கே ட்ரோல் செய்யப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். சத்யராஜ் எதற்காக இப்படி பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக மாறி இப்போ கோயம்புத்தூரில் நடந்த ஒரு இதில் ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பேசுனதும் இப்போ நேற்று பேசுனதும் பார்க்கும்போது ஆச்சரியமாக எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகங்களையும் ஒரு தலைவராக பார்த்து ஒரு கொஞ்சம் உயர்த்தி பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்பீச் ஒன்று வருது. இந்த மாறுதல் எப்படின்னு ஏன்னு தெரியல எனக்கு. அதை அவருடைய ரசிகர்களுக்கு நண்பிகள்னு இவர் ஒரு விஷயத்தை சொல்லி ரசிகர்கள் தொண்டர்கள் உங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி செயல்படுத்துங்க, அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 2வது என்ன முக்கியமானதுன்னா, பெரியாருடைய கொள்கையும் அதை தான் விஜய் அவர்கள் முன்னிலை எடுத்து 5 தலைவர்களை வச்சுருக்காங்க அவருடைய பின்னாடி பேனரில். அது முக்கியமாக சென்டரில் பெரியாரை வச்சுருக்காங்க. பெரியாருடைய கொள்கையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்னு விஜய் அவர்கள் சொல்லியாச்சு. அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமே அதை வெளில சொல்லிட்டாங்க. பெரியாருடைய கொள்கையும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கையும் தமிழ் தேசியத்தை பற்றியும் தெரிந்து தான் நம்ம அரசியலுக்கே வந்தாங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இங்கே இவருடைய அந்த நக்கல் நயண்டி விதமாகவே பார்த்தா அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பெரியார் கொள்கையை படிங்க, அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை படிங்க, தமிழ் தேசியத்தையே படிங்க, நீங்கள் அப்போ தான் இன்னும் நிறையா பண்ண முடியுங்கிற. நான் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிந்து படித்ததுக்கு பிறகு தான் அரசியலுக்கே வந்தாங்க. அந்த கொள்கை தலைவராக பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இது தமிழ்நாடு திராவிட மண். அதை வந்து இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் யாருமே மறக்கவும் முடியாது. அவர் கொள்கைகளை பின்பற்றவர்களே கிடையாது. அதை நிறையா படித்தாலே சமூக நீதியில் என்னென்ன இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். முதலமைச்சரான பிறகு வந்து விஜய் அவர்கள் பெரியார் திடலில் போய் வீரமணி அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பார்த்து பேசுனதை வந்து அந்த காட்சி அமைப்பே இருக்குது. அது சத்யராஜ் அவர்கள் பார்த்துருப்பாங்க. இங்கே திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தோடு கொண்டு போகிறாங்க. ஒரு சிறிய மாற்றம் உருவாகி இருக்குது. அப்போது விஜய் அவர்கள் மேலேயும் தமிழக வெற்றி களத்தில் மேலேயும் இந்த 60 நாளாக ஆட்சி அவ்வளோ சிறப்பாக போயிட்டுருக்கிறதையும் அவர்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே அப்பா பொண்ணு ஒரு சைடாக இருக்காங்க, பையன் வேற ஒரு ட்ராக்கில் போய் அவர் ரூட்டில் போய் அவர் டிகே அண்ணன் விஜய் அவர்கள்னு சொல்லி அவர் ரூட்டில் கொண்டு போய் மாற்றி 2 பேர்த்துக்குமே நிறைய பதில் சொல்லி அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டார். சத்யராஜ் அவர்கள் ஏதாவது தன்னுடைய வாரிசுக்கு ஏதோ ஒரு பதவி வரணும், போஸ்ட் வரணுங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு தகவல். ரைட், ஓகே, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ எதிர்பார்த்துருக்காரு என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் போகும்போது இப்போ நேற்று அவர் பேசுனது என்னடா இது, திடீர்னு விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுகிறாங்க, நண்பன் ரசிகர்களை பேசுகிறாங்க. அது ஒரு மாதிரி அவரே ஒரு ஆனந்தமாக பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது வரைக்குமே வில்லனாக பார்த்த ஒரு சத்யராஜ் நேற்று கோயம்புத்தூரில் பேசுனதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக மாறுறாரா அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. நான் நிறைய பேர்ட்டு கேட்கும்போது செய்யணும்னா ஒன்றும் இல்லை, யாரோ வந்து டிவிக்கையில் சேர்றாங்க, அநேகமாக சத்யராஜ் அவர்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இருக்குங்கிற அளவுக்கு சில பேர் சொன்னதை நான் வந்து அதை கேட்டேன். அப்படிங்கும்போது ஓகே, இது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு நான் பேசிட்டு போது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, பட் எதுவெல்லாம் நடக்கலாம். நேற்று ஒன்று நடக்குது, இன்றைக்கி நடக்குது, இதே நாளைக்கு ஒன்று நடக்கலாம். இது ஒரு பக்கம் சத்யராஜ் அவர் அந்த பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பரவாயில்ல, அவருடைய ஸ்பீச் கொஞ்சம் பார்க்குற மாதிரி ரசிக்கும்படியாக தான் இருந்தது. கொஞ்சம் உணர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 3 படத்தில் விஜய் அவர்கள் வாழ்க்கை கொடுக்கலாம் சத்யராஜ் ரீஎன்ட்ரி கிடச்சிருக்காது இல்லையா. ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு படம் பாகுபலியில் அந்த கேரக்டர் கிடச்சிருக்காது. இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதை கொஞ்சம் யோசித்திருப்பார். நம்ம பேசுனது மக்கள் மத்தியில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரசிகர்களையும் இதையும் கொஞ்சம் அப்படியே உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதான்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அவர் இப்போ கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, அழலை, ரொம்ப ஹாப்பியாக தான் பேசியிருக்காரு. உங்களுக்கு வரைக்கிறதுக்கு விஷயமாக அதை நான் பார்க்குறேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டார், 2வது வீடியோ விட்டார், ஒரு குழப்பமாச்சு, 3வது வீடியோ விட்டார். என்னப்பா இது, ஏன்ப்பா இதுங்கிற அளவுக்கு வரும்போது தான் இனி அவர் எந்த அரசியலும் போக முடியாத போல தெரியுது. எதை நோக்கி அவருடைய இந்த ஸ்பீச் இருக்குங்கிற போது தான். ஆனால் நான் ஒரு விஷயத்தை நம்ம தகவல் இப்போ எப்படி சத்யராஜ் அவர்கள் போய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படி எனக்கு ஒரு தகவல் வந்ததோ அது மாதிரி இன்னொரு தகவல் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் வந்து டிவிக்கில் தான் போய் சேர்றதா முடிவெடுத்துறதா ஒரு தகவல் வந்துருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். 2வது ஆட்சி சிறப்பாக போயிட்டுருக்கு. இப்போ யாரோடைய போய் சேர்றதுக்கு அவர் விருப்பப்படலை. அதனால தான் இவ்வளோ நாள் யோசித்தார், ஒரு 3 வீடியோ விட்டார் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ என்ன வருது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தலைமையில், ஏன்னா மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர்களுடைய முன்னிலையில் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அதுதான் கட்சியினுடைய முறை, அது போகுது. ஆனால் இவருடைய லாரன்ஸ் என்ன விரும்புகிறாருன்னா, எப்படி சிவி விஜயபாஸ்கர் ஒரு மிகப்பெரிய கேங்கோடு வந்து பொதுச்செயலாளருடைய வந்து சேர்ந்தாரோ, லாரன்ஸ் மாஸ்டர் வந்து விஜய் அவர்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கதாகவும் டிவிகேக்குள்ளே உள்ளே போகிறதுக்கான ஒரு கிரீன் சிக்கலும் கிடைக்கப்பட்டு விடுத்தா ஒரு தகவல் நமக்கு வந்தது கேட்கும் போது. அப்போது விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய விழாவாக டான்ஸ் மாஸ்டர் அவருடைய அந்த ட்ரஸ்ட் மூலமாக டான்ஸ் நிறைய எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரு மாற்றுத்திறனாளிகளுக்கு, அந்த சகோதரர்களுக்கு அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஒரு டான்ஸ் நிகழ்ச்சியே ஒன்று பண்ணி பெரிய ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி. மலேசியாவில் எப்படி ஜனநாயகன் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடந்து விஜய் அவர்கள் போய் இப்போ கலந்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு விழாவாக அங்கே மேடையில் ஒரு கலை நிகழ்ச்சியோட லாரன்ஸ் மாஸ்டர் அரங்கேற்றம் பண்ணி, லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி அதில் விஜய் முதலமைச்சர் அவர்களையும் சில மூமெண்ட் வைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை பேசப்பட்டது ஒரு தகவல் வருது. அது அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும். ஸோ இப்படி எந்த டேட் எந்த டைம் சொல்கிறார் விஜய் அவர்கள், அப்போ ஒரு ஆர்கனைசிங் பண்ணி மிகப்பெரிய என்னுடைய குரூப்போட அங்கே அம்மாவை வந்து ஸ்டேஜில் ஏற்றி அவருடைய தலைமையில் சேரணுங்கிற நேரடியாக இருக்கிறது தான் இந்த 3 வீடியோகள் விட்டு கொஞ்சம் காலதாமதம் பண்ணிவிட்ட ஒரு தகவல் வருது. அதனால் லாரன்ஸ் மாஸ்டர் அங்கே போவார், இங்கே போவார்னு ஒரு குழப்பம் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது, நம்மளும் சொல்லியிருந்தோம். பட் இங்கே இப்போ மீண்டும் தாவக்காரனுடைய கதவுகள் திறக்கப்படுது. இங்கே லாரன்ஸ் மாஸ்டர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜய் அவர்களுடைய நேரடியாக ஒன்று சேர்ந்து அதனை இணைக்கணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து எந்த இடைத்தேர்தல் வரும்போது ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நிற்பார்.
இல்லைன்னா நான் அடிப்படை உறுப்பினர் ஆகிட்டு நான் வந்து என்னுடைய நண்பர் விஜய் அவர்களுக்காக அந்த கட்சியில் பாடுபட போகிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய உழைப்பை தரப்போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்கார். அதனால் கிடைக்கும் கிடைக்காங்கிறது தலைமை எடுக்க வேண்டிய முடிவு, அது பார்த்துக்கலான்றார். ஆனால் விரைவில் விஜய் அவருடைய தலைமையில் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் சேரப்படுற தகவல் நமக்கு வந்தது. அதான் நம்மளுடைய நேரில் சொல்லிக்கலாம் ஆசைப்படுறேன். இந்த நேரத்தில் முக்கியமான பெருந்தலைகள், அனுபவம் வாய்ந்தவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள் எல்லாம் வெளில வர்றாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் நீங்கள் சேர்ந்ததை பார்த்துருப்பீங்க. கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போ அதில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வந்துட்டு இருக்கு. 10ஆம் தேதி கரூர் போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் முதலமைச்சர் வந்து அந்த 41 பேருக்கும் என்னன்றதை பேச போகிறாங்க. 41 குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து பேசுகிறாரு. 41 குடும்பங்களுக்கும் வீட்டுக்கு ஒரு நபருக்கு வந்து அரசு வேலை தரப்போகிறாரு. எந்த கல்வித்தின் அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு பையனாக இருந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த குடும்பத்துக்கு நான் பாடுபடுங்கிற விஷயத்தையும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இங்கே அதிமுகலேருந்து எல்லா பேரும் வந்துட்டாங்க. இப்போது இங்கே யார் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது, யாருடைய வாய்ஸ் இருந்தால் எடுப்படும், இப்போ இருக்கிறவர்களை தக்க வச்சுக்கணும். அப்படிங்கும்போது இங்கே அண்ணாமலை அவர்கள் மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்களை அதிமுகவில் கூப்பிட்டு சேர்த்தால் சிறப்பாக இருக்குங்கிற ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கிறதா நமக்கு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதை கேட்கும்போது விரைவில் மக்கள் இயக்கமும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து அதிமுகவிற்கு அண்ணாமலை அவர்கள் வழிநடத்தி கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது சார். இது எப்படிங்கிறது 2 நாள் தெரிஞ்சோம்னா அடுத்து டீட்டெயிலாக நம்ம பேசிக்குவோம் நேரில். ஓகே சார், நிறைய வித்தியாசமாக நடக்குது. எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்பாருங்கள் தான் மாதிரி தான் இருக்குது. இப்போது விரைவில் அவரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். நான் டிவிக்கல்ல மொத்தத்தில் பெரம்பூர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸோட நிச்சயமா இது முடிக்கிறோம் நம்ம. ஸோ பெரம்பூர் தொகுதியை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு இருந்தீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.